ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. வெறும் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, முட்டை குழம்பு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆஃப்டர்நூனுக்கு வெளியில் போயிட்டு வந்தோம். சரி, ஒரு 6 முட்டையை வேக போட்டாச்சு. நாட்டுக்கோழி முட்டை கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது 1 12 ருபீஸ் அந்த மாதிரி விற்றுருந்தாங்க. முட்டை வேகிறதுக்குள்ளேயே மசாலா ஆல்ரெடி மார்னிங் அரைச்சி சும்மா வெங்காயம், மிளகா, மல்லி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி அரைச்சி வச்சுருந்தேன். கூடவே தேங்காய் சுருவி வச்சுருந்தேன். இப்போ ஆஸ் யூஷுவலாக நம்ம பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கடுகு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். தாளித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம்னா, வேக வச்ச முட்டையை எடுத்து நல்லா தோல் உரித்து வச்சுக்கலாம். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா, காலையில் வச்ச மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு இருந்துச்சு. சரி, இருந்தாலும் நமக்கு சண்டேங்காட்டியும் ஏதாவது முட்டை குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. அதுக்குள்ளே இந்த மசாலா எடுத்து போட்டுட்டு கூடவே தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, அதையும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையும் தோல் உரித்து வச்சுருக்கோம். அந்த முட்டையை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும். டக்குன்னு நமக்கு ஃபுல்லாக அந்த முட்டையில் எல்லாமே குழம்பு இறங்கி சூப்பராக கிடச்சிரும். இது கூடவே லைட்டாக தேங்காய் பாலும் விட்டுக்கலாம். தேங்காய் பால் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் வேணாலும் போட்டுடலாம் லைட்டாக. ரொம்ப ஈஸியாக நம்ம மிளகா அரைக்கும் போது முன்னாடி கொஞ்சம் அரைச்சி வச்சிட்டோம்னாலும் ஈஸியாக நம்ம முட்டை குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். எப்பயுமே உடச்சி ஊற்றி தான் முட்டை குழம்பு செய்வோம். இன்றைக்கி சரி, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லைட்டாக தேங்காய் பால் விட்டுட்டு இன்னொரு கொதி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதுங்க. குழம்போட டேஸ்ட் முட்டையில் இறங்கிடும். கூடவே ஆம்லெட்ஸ் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமெல்லாம் போட்டு அரிஞ்சு, குருமிளகு, அதுக்கப்புறமா கருவேப்பிலெல்லாம் போட்டு ஒரு ஆம்லெட் ஊற்றியாச்சு. இது கூடவே மசாலா எக் செய்யலான்ட்டு தனியாக எக்கு இப்போ வேக போட்டு வச்சுருந்தேன். ஒரு 5-6 எக்கு, தக்காளி, வெங்காயம், கடுகு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு கூடவே வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி போட்டு லைட்டாக அதை திருப்பி விட்டுட்டு அப்படியே பெப்பர் பொடி தூவி போட்டு இறக்கி லஞ்ச் சூப்பராக முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.